பெரு மதிப்புக்குரிய பெற்றோர்களே, திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் என்ற முறையில் ஒரு ஆலோசனை கூற முற்படுகின்றேன். அதாவது, நீங்கள் பிள்ளையை வழிநடத்துவதற்கு முதல்ல உங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம் என்னென்றால், இதுவரை காலமும் நீங்கள் பிள்ளையை வழிநடத்தி திருப்திகரமாக இருந்தாலும் திருப்தி இல்லாவிட்டாலும் உங்களோட வழிநடத்தலால் அந்த பிள்ளைக்கு உங்களை பற்றிய ஒரு தனியான ஒரு அபிப்பிராயம் இருக்கக்கூடும். அது சரியான அபிப்பிராயமாக இருக்கலாம், தவறான அபிப்பிராயமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டால் பிள்ளைக்கு இனி இருக்கப்பட்ட காலத்தில் கேட்பதற்கு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு செயல்முறையை நீங்கள் செய்ய முடியும். அது எந்த வகையிலேருந்து நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுவோம். அதாவது, இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த நாளும் கற்பிக்கிற போது அல்லது அந்த பிள்ளைக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற போதும் பிள்ளையை கொஞ்சம் வன்மமாக, அதாவது கண்டிப்போடு நடத்திருந்தால் அந்த பிள்ளைக்கும் உங்களை பார்த்த உடனே அந்த பிள்ளைன்ற ஒரு நேரத்தில் நீங்கள் எப்பவும் கண்டிப்பான ஆள் போல தான் தெரியும். அதாவது, நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணுமா இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எடுத்துக்காட்டு என்று சொன்னால் உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கணும். எண்ணம் சரியாகத்தான் இருக்க மாதிரி தவறு இல்லை. அந்த எண்ணம் சரியாக இருந்தால் செயல் சரியாக இருக்கணும். செயல் சரியாக இருந்தால் உங்களுடைய வெளிப்பாடு சரியாகும். அப்போ நீங்கள் அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்காக நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நீங்களும் கற்கையிலே ஆர்வம் செலுத்துவதாக காட்ட வேண்டும். அதாவது காட்டுவதே இல்லை, கற்கையிலே ஆர்வம் செலுத்துவதை தான் அது பிள்ளைக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்கிற பட்சத்தில் பிள்ளைக்கும் கல்வியிலே ஒரு ஆர்வம் தானாக வரும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆர்வம் செலுத்தாமல் அவர்களை ஆர்வம் படுங்கோ என்று சொன்னால் அது ஒரு நாள் நடக்க போகிறதில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெற்றாரில் தான் ஒரு பிள்ளைன்றே பெரு 199% தங்கியிருக்கு. மிச்சம் 1% தான் பாடசாலையோ வேறு கல்வியில் நிச்சயமாக சொல்கிறேன். அப்போ 99% தங்கியிருக்கிற நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளையை வழிநடத்த வேண்டும் என்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் இனியாவது இருக்கப்பட்ட கொஞ்ச நாட்களுக்காவது பிள்ளைகளை கொஞ்சம் மறுத்துவது போல, அதாவது வசியம் செய்கிற மாதிரி பிள்ளைகளோடு நீங்கள் மிகுந்த அன்பாக, அன்புதான் இல்லைன்னு நான் சொல்லி இல்லை, அன்புதான், ஆனால் கரிசனையாக இந்த கல்வியிலே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நிறைந்த பயன் கிடைக்கப் போகின்றது. ஏன்னா காப்போதா சாதாரண தரம், உயர்தரம், அது மட்டுமல்ல பல்கலைக்கழகம் முடிக்கும் வரைக்கும் இந்த கல்வியின் பயன் அதுக்கு விளைவாக கிடைக்கப் போகுது. அது பணமாக இருக்கட்டும் அல்லது மன உந்துதலாக இருக்கட்டும். அப்போ அதுக்கு வழிகாட்டுறபடியாக இந்த பரீட்சைக்காக நீங்கள் கொஞ்சம் நீங்களும் இதில் அக்கறை போல காட்டிக்கொள்ளுங்கோ. இனி நான் நீண்ட நேரம் இதை சொல்ல இல்லை, அப்பப்போ ஒவ்வொரு விடயங்களாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கோ என்று மட்டும் கேட்டுக்கொண்டு இந்த சின்ன அட்வைஸாக முடிக்கிறேன். இதில் நீங்கள் இதிலையும் விசனப்படாதீங்கோ. இது உங்களோட நலனுக்கும் உங்களோட பிள்ளைன்ற நலனுக்குமாக சொல்லுகின்றேன். நன்றி.